திருமாவளவன் அவர்களுக்கும் அதிமுகவுடைய பல முக்கியமான தலைவர்களுக்கும் நல்ல பழக்கம் உண்டு. பர்சனல் ரேப்போர்ட் உண்டு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளரோட நல்ல பழக்கம் உண்டு. பர்சனல் ரேப்போர்ட் உண்டு. திருமதி சசிகலாவோட நல்ல ரேப்போர்ட் உண்டு. நிறைய பேரோட ஒரு பழக்கம் உண்டு. ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா திரு ஜெயலலிதாவை மருத்துவமனை சந்தித்த முதல் அரசியல் தலைவர் திருமாவளவன். சசிகலா அவர்கள் நேரடி அரசியலுக்கு வர வேண்டும் என்று போயஸ் கார்டன் சென்று வலியுறுத்திய முதல் அரசியல் தலைவர் திருமாவளவன். இப்போ கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், பாரத் திறந்தார் அதை திறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மதுவொழிப்பு மாநாடு நடத்தினாரு பாரத். அதுவுமே திருமதி சசிகலாவுக்கு ரிலேட்டிவ் தான். அவருக்கு எல்லா பக்கமும் நல்ல பழக்கம் உண்டு. எல்லாருமே பேசிட்டே இருப்பாங்க. யாருமே ஒருத்தருக்கு அதை முடிச்சு. ஸோ இது விஜய் வந்து அது கூட்டணி உடைக்கிறாருங்கிறது எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்கன்றாங்க. எடப்பாடி ட்ரை பண்ணுவாரு, பாஜக ட்ரை பண்ணும், எல்லாருமே ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. எது ஒத்து வருதோ அப்புறம் நடக்கும். போகாம வந்துட்டாரு. நீங்க இன்னைக்கு முடிவு பண்ண முடியாது. 2025 டிசம்பர்லாம் முடிவு பண்ணும். இன்னைக்கு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? இன்னைக்கு போல இன்னைக்கு இங்க இருக்கிறாரு, நாளைக்கு என்ன யாரையுமே சொல்ல. நான் வந்து திருமாவளவன் கட்சி தாயிடுவாரு நான் சொல்ல வரல. யாருக்குமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது சொல்லிட்டு வரேன். பாமக எங்க இருக்கும் சொல்ல முடியாது, தேமுதிக எங்க இருக்கும் சொல்ல முடியாது, திமுக கூட்டணி அப்படி இருக்குமா முடியாது. இதுதான் ஹானஸ்டான பதில். நம்ம வந்து நாம ஒரு கூத்துமே கணக்கு போட்டு இன்னைக்கு ரைட்டிங் வச்சுட்டு நீங்க 1,00,000 வியூ வந்துருச்சா நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். தட் இஸ் நாட் த ஃபேக்ட். 2025 டிசம்பர் வரைக்கும் இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதை வச்சு நான் பேசிட்டாரு, விஜய் பேசிட்டாரு, திரும்ப நிக்கிறாரு, டாக்கு 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 நம்ம ஷாக் ஆயிட்டே இருக்கணும். அவங்க வேலையை பார்த்து கூலா கம்போஸ். எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே கிடைச்சிச்சுன்னா நான் வெளியே போக வேண்டியதில்லை. அது ஒன்றும் குழப்பம் இல்லையே. அவருக்கு வந்து திமுகக்கு எதிரான ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. யார்கிட்ட? திருமாவளவன்ட்ட. அவங்களுக்கு வந்து அவர் கேட்கிற சீட்டு கிடைச்சிருச்சு, கேட்கிற தொகுதி கிடைச்சிருச்சு, சந்தோஷமா இருக்க போறாரு. கிடைக்காது எல்லாரும் 10. இந்த நூலை உருவாக்கியதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த விழாவை தவிர்க்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படி உங்களை கட்டுப்படுத்துவது ஜனநாயகம் இல்லை. ஆகவே நீங்கள் சுதந்திரமாக அந்த நிகழ்விலே பங்கேற்கலாம். எனக்கு எந்த நெருடலும் இல்லை என்பதை அவருக்கும் நான் சொன்னேன். ஆனால் அதே வேளையில் அரசியல் எதுவும் பேச வேண்டாம், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுங்கள், அல்லது அந்த நூல் உருவாக்கத்தின் பின்னணி அவர்கள் வந்து முயற்சி பண்றது எல்லாருமே இந்த பக்கம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க போறாங்க. அவங்க இன்னைக்கு நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க போறாங்க, கூட்டணி உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க போறாங்க. அது வந்து 25 வரைக்கும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். திருமாவளவர்களுக்கு தேவையான சீட்டு மரியாதை கௌரவம் கிடைச்சிருச்சு. 10 சீட்டு வாங்கிக்கங்க, 10 நீங்க கேட்டா வாங்கிக்கங்க, மற்றவங்களுக்குலாம் 6 நாள் தான். அப்போ அவர் முடிஞ்சு வச்சு திமுக கூட்டணி 3வது பெரிய கட்சி நான் தான் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் வாங்கி வரும். திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் ஆல் ஃபைன். அவர் ஏன் அங்கே போகணும்? இல்லைன்னா அப்புறம் திருப்பி அங்கே போகிற பற்றி யோசிக்கணும். அப்போ எல்லாருமே உள்ள பேர். அவர் வந்து திரு விஜய் அவர்களை பற்றி திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கும் சொல்லியிருக்கிறார். நம்ம பேசுகிற தருணத்தில் ஐ ஹாவ் நத்திங் எகெயின்ஸ்ட் மிஸ்டர் விஜய். அவருக்கும் எங்களுக்கும் முரண் இல்லை, அவரால் எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. இத்தனை வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கார். இத்தனை வார்த்தை மட்டும் இல்லை, திமுகவை விமர்சிக்கிறதுல எங்களுக்கு சங்கடம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அது இன்னைக்குல வேற ஒரு பேட்டியில். சரிங்களா? திமுகவை விஜய் விமர்சிக்கிறார், அதில் எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் தான். அப்புறம் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுற அண்ணன் நம்ம பேசியிருக்கிறோம். பப்ளிக்கில் போய் பேசிப்பியாப்பா, ரகசியமாக பேச வேண்டிய டிமாண்ட் அண்ட் ஆஃபருக்கான வித்தியாசம் என்னன்னு கிளாஸ் எடுக்கிறார். புரியுங்களா? இது டிமாண்ட் வந்து பப்ளிக்காக வரலாம், ஆஃபர் வந்து சைலண்டாக வரணும். ஆஃபர் சீக்கிரட்டாக வர வேண்டிய ஆஃபர் எடுத்து ஓப்பனாக போட்டு விட்டு அவ்வளோ சொல்ல. யாரை பார்த்து என்ன சொல்கிறான்னு சொல்ல. என்னங்க நீங்கள் சாயந்தரமாக பேச வேண்டிய மேட்டர் படங்குன்னு எல்லாரும் பண்ணி கேட்டுவிட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்னா நான் சமைச்சு தான் அர்த்தம். உங்களுக்கு புரியுங்களா?